புயல் அதாவது சன்ஸ்டார்ம் வந்து தாக்குனால பூமியில இருந்து 99% மக்கள் இறந்து போயிட்டாங்க. ஆனால் கீழே மீதி இருக்க 1% பாப்புலேஷன்ல இருந்த மக்கள் எல்லாருமே புத்திசாலியா இருந்தாங்க. நம்ம பூமியை திரும்பி பழைய மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நிறைய ரோபோட்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. மனுஷங்களால பண்ண முடியாது எல்லாமே அந்த ரோபோட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பில்டிங் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிச்சு. எல்லா வேலையுமே ரோபோட்ஸே பாத்துக்கிட்டு இருக்கு. மனுஷங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்துச்சு. இது இப்படி நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் வருஷத்துல ரோபோட்ஸ் எல்லாமே வேலை செய்யறத ஸ்டாப் பண்ணிடுச்சு. இதனால மக்கள் எல்லாருமே செம்ம காண்டாயிடுறாங்க. ஏன்னா இவங்களோட வேலை எல்லாமே பாதியில நின்னு போச்சு. இதுக்கு முன்னாடி எல்லா வேலையுமே ரோபோட்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப ரோபோட்ஸ் அந்த வேலை எல்லாம் பண்ணாதனால இவங்களும் இவங்களுக்கான வேலையை பண்ண வேண்டியதா போயிடுச்சு. மக்கள் எல்லாருமே இந்த ரோபோட்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதை யூஸ் பண்றதுக்கே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படி ஒரு போலீஸ் ஆபீசர் கார் பார்க்கிங்க்கு வராரு. அங்க பார்த்தா அது ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு அவர் அங்க போய் பார்த்தா அங்க ஒரு எல்லோ கலர் ரோபோட் இருக்கு. அந்த ரோபோட் அதையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த போலீஸ் ஆபீசர் அந்த ரோபோட்டை சுடுறதுக்காக போறாரு. ஆனா அந்த ரோபோட் சொல்லுது, என்ன கொண்டாதீங்க, என்ன சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்குது. ஆனா அது எதையுமே கண்டுக்காம அந்த போலீஸ் ஆபீசர் அந்த ரோபோட்டை கொன்னுடுறாரு. அப்படி இன்னொரு சீனை காட்டுறாங்க. ஒரு ஆள் இந்த ரோபோட் ரிப்பேர் ஆயிடுச்சு, என்னோட நாயை இந்த ரோபோட் கொன்னுடுச்சு, மரியாதையை இந்த ரோபோட் எடுத்துட்டு போயிட்டு என்னோட காசு திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை செய்யற ஜாக் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரோபோட்டுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது, சரி இருங்க நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அந்த ரோபோட் கையை பார்த்து போடுறாரு. அந்த ரோபோட் கரெக்டா அதை கேட்ச் பண்ணிடுது. இதை பார்த்த ஜாக்கோ, இங்க பாத்தீங்களா ரோபோட்க்கு ஒண்ணுமே ஆகல, நல்லதா இருக்கு, அதனால காசு எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்படியே நைட் ஆகுது. அவருக்கு கல்யாணம் ஆகி இப்ப அவங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடஞ்சு போன ஒரு ரோபோட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. அடுத்த நாள் இவரும் அங்க போய் பாக்குறாரு. பார்த்தா அது அந்த எல்லோ கலர் ரோபோட் தான். அந்த ரோபோட்டை யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரோபோட்டோட உடம்புல இருக்க பார்ட்ஸ் வித்தியாசமா இருக்கு. இந்த பார்ட்ஸ மாத்தினாலதான் அந்த ரோபோட்டால அதை சரி பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ஜாக்கோ ஃப்ரெண்ட பாக்கிறதுக்காக போறாரு. ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. எதுக்கு ரோபோட்ஸ் எல்லாம் கொல்றாங்கன்னு தெரியலையே. அதை கேட்ட ஒரு ஃப்ரெண்டோ, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைலாம், அந்த போலீஸோட விஷயத்துல நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இது கிட்ட ஜாக், எனக்கு இந்த சிட்டில இருக்கிறது சுத்தமா பிடிக்கல, எனக்கு எப்படியாச்சும் கடலுக்கு அந்த பக்கம் இருக்க சிட்டில டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துடு. இதுல இருந்து நம்ம ஜாக்கு இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஜாக் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போறான். அப்ப அங்க இருக்க ஒர்க்கர் கிட்ட, எதுக்கு நீங்க ரோபோட்ஸ் எல்லாம் அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அந்த ஒர்க்கர் சொல்றாரு, இந்த ரோபோட்ஸ்ல எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அது எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அழிக்கிற ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே அந்த பக்கம் இருக்க சிட்டில போடுறோம். அப்படி போடுற ரோபோட்ஸை யாராச்சும் திருடினாங்கன்னா அவங்கள அங்கேயே கொண்டுட சொல்லி மேல் இடத்து உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் ரோபோட்ஸை எடுக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து இங்க இருந்த ஒர்க்கர் இங்க இருந்தே சுட்டு கொன்னுடுறாங்க. இதை பார்த்த ஜாக்குக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. மனுஷங்க ஒருத்தனை இப்படி கொன்னுக்கிறத பாக்குறதுக்கு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படி அங்கிருந்து பாத்துட்டு வெளியே வரும்போது ஒரு ரோபோட் ரொம்பவே சோகமா நின்னுகிட்டு இருக்கு. அது கிட்ட போய் பேசலாம் போகும்போது அதையே எரிச்சுக்கிட்டு அங்கேயே இறந்து போயிடுது. அப்புறம் அவன் மறுபடியும் அவன் வேலை செய்யற கம்பெனிக்கு போறான். அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, இவங்க எடுத்துட்டு வந்த ரோபோட்ஸ்ல ஒரு நியூக்ளியர் பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரி நார்மலான பேட்டரி மாதிரி கிடையாது. அந்த பேட்டரி யூஸ் பண்ணி ரோபோட்ஸால ரொம்ப நேரம் சார்ஜே போடாம இருக்க முடியும். இது எப்படி இதுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. எல்லாரும் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜாக்கோட ஃப்ரெண்ட், உனக்கு கடல் தாண்டி அந்த பக்கம் போகணும் தானே, அதுக்கான வேலையை நான் பாக்குறேன், ஆனா நீ எனக்காக ஒரு வேலை பார்க்கணும். இந்த நியூக்ளியர் பேட்டரி யாரு கண்டுபிடிச்சது, இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே நீ எனக்கு கலெக்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க இருக்க ஒர்க்கர்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேட்டரி கண்டிப்பா மனுஷங்களால உருவாக்கப்பட்டது கிடையாது, இத வேற ஏதோ ஒரு ரோபோட் தான் இந்த ரோபோட்குள்ள இன்சர்ட் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ரோபோட் தன்னைத்தானே அழிச்சுக்கிற செட்டிங்ஸ மாத்தி வச்சிருக்கு. நீங்க வேற ஒரு ரோபோட் அதாவது அழிச்சுக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இது கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்ட ஜாக் மறுபடியும் அவங்க வீட்டுக்கே போறான். வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட, நம்ம கூடிய சீக்கிரம் கடலுக்கு அந்த பக்கம் போக போறோம். இத கேட்ட அவன் ஒய்ஃப், என்னது கடலுக்கு அந்த பக்கமா, எனக்கு டெலிவரி ஆக போகுது, இந்த டைம்ல எல்லாம் என்னால எங்கேயும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இத கேட்ட ஜாக், எனக்கு இங்க இருக்குது சுத்தமா பிடிக்கல, இங்க இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஃபேக்கா இருக்காங்க, ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸை இன்னொருத்தவங்க சுத்தமா புரிஞ்சுக்க மாட்டாங்க, என்னால இதுக்கு மேல இங்க இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வேகமா வெளியே வந்துடுறான். வெளியே வந்த ஜாக்கோட மைண்ட்ல ஃபுல்லாவே இந்த ரோபோட்ஸால எப்படி அதையே அது சரி பண்ணிக்க முடியுது, இதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் என்ன அப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த எல்லோ ரோபோட்டை சுட்ட இடத்துக்கு போறான். அங்க போய் பார்த்தா அங்க ஒரு நியூக்ளியர் பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரியை அந்த போலீஸ்கார் சுடுறதுக்கு முன்னாடி அந்த எல்லோ ரோபோட் தான் ஒலிக்க வச்சிருக்கு. அதை எடுத்து பார்த்த ஜாக் அந்த போலீஸ்காரை கூப்பிட்டு அவர்கிட்ட இதை பத்தி கேக்குறான். அதை பார்த்து அந்த போலீஸ்கார், எனக்கு ஒரு லேடி தெரியும், ஒருவேளை அவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஜாக்க கூட்டிட்டு போறாரு.
உள்ள ஒரு ப்ளூ கலர் முடி வச்சு ஒரு ப்ளூ ரோபோட் வருது. அது பார்க்கவே இன்டெலிஜென்ட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா ரோபோட்ஸ்க்கும் இருக்கு அந்த முக்கியமான 2 ரூல்ஸ் அந்த ரோபோட்க்கு இல்ல. அது என்ன ரூல்ஸ்னா, ஒன்னு மனுஷங்களை காயப்படுத்த கூடாது, இன்னொன்னு ரோபோட்ஸ உருவாக்க கூடாது. அந்த 2 ரூல்ஸுமே இதுக்கு இல்ல. அப்ப இது மனுஷங்களுக்கு ஆபத்தானது. நம்ம ஹீரோவை அது எப்ப வேணா அட்டாக் பண்ணலாம். அப்ப அந்த ரோபோட்டோட ஓனர் கிட்ட இந்த ரோபோட்டை யாரு உருவாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஓனரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே இதுகிட்ட அந்த போலீஸ் அந்த ரோபோட்டை சுட்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாரு. பின்னாடியே வந்த நம்ம ஜாக், எதுக்கு அந்த ரோபோட்டை சுட்டீங்க, அந்த ரோபோட்டுக்கு பாருங்க அடிபட்டுடுச்சு, அதுதான் நமக்கு வேணும். இப்ப அந்த ரோபோட்க்கு அடிபட்டுடுச்சு, அப்ப கண்டிப்பா அதை உருவாக்குன ஆள் கிட்ட தான் கொண்டு போவாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி போனா நமக்கு அந்த ஆள் கிடைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை பார்த்து, இங்க பாரு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், இதுல இருந்து வர ப்ராஃபிட்டா ஏன் கூட நீ ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. நம்ம ஜாக் டீலுக்கு ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த காரை ஃபாலோ பண்ணி போறாங்க. அந்த கார் ஒரு ஃபேக்டரியோட வாசல்ல போய் நிக்குது. இவங்களும் நைஸா அந்த ஃபேக்டரிக்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஆல்ரெடி ஒரு லேடி கண்ணோட இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த லேடியை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அவன் கையில இந்த நியூக்ளியர் பேட்டரி எடுத்து காட்டுறான். அதை பார்த்து அந்த லேடியும், இந்த பேட்டரி எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் விடுங்க, இந்த ப்ளூ கலர் ரோபோட் உங்களுடையதா? ஆமா, என்னோட தான். நம்ம மனுஷங்க ரோபோட் உருவாக்குனாங்க. முதல்ல அது அந்த அளவுக்கு நல்லா இல்ல, ஆனா போக போக ரோபோட்ஸ் நல்லா உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் நம்ம ரோபோட்ஸ் வச்சு ரோபோட்ஸ் உருவாக்க கூடாது? அப்படி உருவாக்குனா ஃபியூச்சர்ல இன்னும் அட்வான்ஸ்டா இருக்கும். அதுக்காக தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். இதுக்கு பின்னாடி வேற எந்த காரணமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ஜாக் ரோபோட் இருந்த அட்ரஸ கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். அவனோட ஃப்ரெண்ட் ராபர்ட் கிட்ட இங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். அடுத்த நாளே இந்த லேடிய பக்கத்துக்காக வரான். அப்ப அந்த லேடி, நீங்க சொன்ன அட்ரஸ்க்கு நான் போனேன், அந்த ரோபோட்டுடைய சிஸ்டம் எல்லாத்தையுமே என்னோட ரோபோட்குள்ள இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்ப இந்த ரோபோட்டால அதையே சரி பண்ணிக்க முடியுது. அப்ப கண்டிப்பா இதால இன்னும் நிறைய ரோபோட்ஸ உருவாக்க முடியும். அப்ப நான் நினைச்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. யாரு காலிங் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கதவை திறக்கும் போது வெளியே இருந்து ஒரு சில குட்டி பசங்க வந்து அந்த லேடிய கன்னால சுட்டு கொன்னுடுறாங்க. அப்படி ஜாக் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி கார்ல போய் உட்கார்றான். பார்த்தா அங்க ஆல்ரெடி ப்ளூ ரோபோட் இருக்கு. 2 பேரும் கார்ல வேகமா போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆட்களுடைய கார்ல இந்த கார் போய் மோதிடுது. அப்படியே காலையில விடியுது. ப்ளூ ரோபோட் அதையே சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்குக்கு யாரோ நம்மள எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது. பார்த்தா அந்த ரோபோட்ஸ் தான் எடுத்துட்டு போகுது. அந்த ப்ளூ ரோபோட் மட்டும் இல்லாம அது கூட இன்னும் கொஞ்சம் ரோபோட்ஸ் இருக்கு. அப்ப கண் முடிச்சு ஜாக் ரோபோட்ஸ் பார்த்து, நம்ம இங்க இருக்க கூடாது, நம்ம பாலைவனத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம சிட்டிக்குள்ள உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அந்த ரோபோட்ஸ் எதுவுமே நம்ம ஹீரோ சொல்றதை கண்டுக்கவே இல்ல. அப்படியே அந்த பாலைவனத்துல அவன் நடந்து போகும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறான். உடனே ரோபோட்ஸ் எல்லாமே சேர்ந்து அவனை பாத்துக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ரோபோட்ஸை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களை பாத்துக்கிறது அப்படின்றது அதுங்களுடைய கடமை. அதனாலதான் இவனை காப்பாத்த ட்ரை பண்ணுதுங்க. அப்புறம் அவன் கொஞ்சம் நல்லா ஆயிடுறான். இவனுக்கு அதுக்கு மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அதனால என்ன பண்றான்னா, தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அது எடுத்துட்டு வரதுக்காக போகும்போது அவன் நைஸா அவனுடைய பாஸ், அதாவது அவனோட ஃப்ரெண்டுக்கு இருக்க லொகேஷனை அனுப்பிச்சு விடுறான். இத பார்த்து அவன் ஃப்ரெண்ட் போலீஸ் கிட்ட ஜாக் இருக்க லொகேஷன் அனுப்பிச்சு அவனை காப்பாத்த சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கும் அவங்க வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டு மேல பார்த்து சுடுறான். இது அந்த போலீஸ்கார் பாத்துடுறாரு. அது மட்டும் இல்லாம ரோபோட்ஸும் பாத்துடுது. அதுங்களும் கொஞ்சம் உஷாராயிடுதுங்க. தள்ளி இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா அந்த ரோபோட்ஸ் அவனை நம்பவே இல்ல. அவன் பின்னாடியே சுத்த ஆரம்பிக்குதுங்க. இதனால அந்த ரோபோட்ஸ் மேல அவனுக்கு செம்ம காண்டாகுது. அதனால அதுல போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அடிக்கும் போது நியூக்ளியர் பேட்டரி கீழே விழுந்துருது. அந்த டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாரு. வந்து அவர் ஜாக்க காப்பாத்துறதுக்காக வந்திருக்காருன்னு பார்த்தா ஜாக்கோட நெத்தியில கண்ணை வச்சு கீழே விழுந்து கிடந்த நியூக்ளியர் பேட்டரி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ரோபோட்டை சுட்டுறான். அப்படியே இன்னொரு ரோபோட்டை சுடுறதுக்காக போகும்போது கரெக்டா அந்த டைம்ல ஜாக் அவன் கையில இருந்த கண்ணை வச்சு அந்த போலீஸ சுட்டு அவனை கொன்னுடுறான். போலீஸ் கூட வந்த இன்னொரு ஆள் பயந்து போயிட்டு காரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறான். அவன் அங்கிருந்து போன உடனே இங்க இருக்க ரோபோட்ஸ் எல்லாமே சேர்ந்து அங்க அடிபட்டு இருந்த ரோபோட்டை அதுக்கு உடம்புல அந்த பார்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை சரி பண்ண ஆரம்பிக்குதுங்க. இத ஜாக் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே நைட் ஆகுது. அப்ப ஜாக் கேக்குறான், என்ன உங்களால என்ன சிட்டில கொண்டு போய் விட முடியுமா? உங்களுடைய பேட்டரிஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இத கிட்ட இந்த ஃபீமேல் ரோபோட், நாளைக்கு காலையில கால்களை அங்கே பார்ப்போம், அதை வச்சு நம்ம சிட்டிக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்படியே சிம் கட் பண்ணி இப்ப கம்பெனில காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட தப்பிச்சு போன அந்த ஆள் கம்பெனில இருக்க ஆட்கள் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ ஜாக்கோட ஃப்ரெண்ட் கிட்ட அங்க வேலை செய்யறவங்க சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கிடைச்ச ரோபோட்டோட சிஸ்டமை வேற ஒரு ரோபோட்ல இன்ஸ்டால் பண்ணி பாத்துருக்காங்க. அப்படி பண்ணி பார்க்கும்போது அந்த மேஜர் 2 ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் மாறவே இல்ல, அது அப்படியேதான் இருக்கு. இப்ப வரைக்கும் மனுஷங்களால அந்த ரூல்ஸ மாத்தவே முடியல. ஆனா அந்த 2 ரூல்ஸும் இல்லாத ரோபோட்ஸ் இருக்குல்ல, அது நமக்கு ரொம்பவே டேஞ்சரான விஷயம். அது இதுங்களை மாத்ததுக்கான
வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அதனால ஜாக் கூட இருக்க அந்த ரோபோட்ஸ் நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால ஜாக்கோட ஃப்ரெண்ட் கிட்ட ஜாக் கூட இருக்க ரோபோட்ஸ கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜாக்கோட ஒய்ஃப்க்கு டெலிவரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பொண்ணும் பிறந்திருக்கு. ஆனா அங்க ஜாக் இல்ல. அதனால அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்ப அவங்க கூட இருந்தவங்க சொல்றாங்க ஜாக்கையும் ஜாக் கூட இருக்க ரோபோட்ஸும் போலீஸ் இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் காட்டினா ஜாக் தூங்கி எழுந்துக்கும் போது அங்க எந்த ஒரு ரோபோட்ஸுமே இல்ல. இன்னும் எந்த ரோபோட்ஸுமே காணுமேன்னு பார்த்தா அங்க ஒரு ரோபோட் மட்டும் இருந்துச்சு. அதுகிட்ட போயிட்டு மத்த ரோபோட்ஸ் எல்லாம் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டா மத்த ரோபோட்ஸ் எல்லாமே கார் தேடுறதுக்காக போயிருக்கு சரின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போக ஆரம்பிக்கிறான். பின்னாடி அந்த ரோபோட்டும் வர ஆரம்பிக்குது. அந்த ரோபோட் என்ன சொல்லுதுன்னா எனக்கு இப்பதான் இந்த பூமியில பிறந்த மாதிரி தெரியுது. ஆனா நீங்க அந்த போலீஸ சுட்டு கொள்ளும் போது நம்மளுடைய ஒரு சித்திரமும் தோணுது. எனக்கு சாவு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இத கேட்ட ஜாக்குக்கு அவனுக்கு இன்னும் குழந்தை பிறந்திருக்குமே அப்படின்ற ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதனால கொஞ்சம் ஃபீல் பண்றான். அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவன் நடந்து போகும்போது அங்க ஒரு மனுஷன் உட்காந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உடனே அவன் கிட்ட போய் பார்த்தா அது ஒரு உண்மையான ப்ளூ ரோபோட். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபீமேல் ரோபோட் இருந்துச்சுல, முடி மட்டும் தான் ப்ளூ கலர்ல இருக்கும். ஆனா அதையும் ப்ளூ ரோபோட் தான் சொல்லுவாங்க. ஆனா இது உண்மையான ப்ளூ ரோபோட். அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறான். அப்படியே அங்க இருந்து ஃபேக்டரிக்குள்ள போறான். உள்ள போய் பார்த்தா அந்த ரோபோட்ஸ் எல்லாமே நிறைய ப்ளூ ரோபோட்ஸ் தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜாக்கோட ஃப்ரெண்ட் நம்ம ஜாக்க தேடி வரான். இந்த பக்கம் எப்படியாச்சும் காரை ரெடி பண்ணி தப்பிச்சணும்னு ட்ரை பண்றான். ஆனா அந்த கார் ரிப்பேர் பண்ற நிலைமையில இல்ல. அதனால அவன் ரொம்ப சோகமாயிடுறான். இதை பார்த்து பக்கத்துல இருந்த ரோபோட்டும் அவன் பக்கத்துல வந்து நிக்குது. அப்ப அவன் சொல்றான் இதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்பவே அழகா இயற்கை வாய்ந்ததா ரொம்பவே கிரீனரியா இருந்துச்சு. ஆனா இப்ப கிரீனரியும் இல்ல, தண்ணியும் இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். அப்ப அந்த ரோபோட் சொல்லுது நீங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். ஃபியூச்சர்ல மனுஷங்க எல்லாருமே மிஷின்ஸ் கூட தான் வாழ்ந்தாகணும். எங்களுக்கு இந்த கிரீனரியும் தேவையில்லை, தண்ணியும் தேவையில்லை. எங்களால எப்படி இருந்தாலும் வாழ முடியும். அதனால நாங்க எண்ணிக்கையில அதிகமாகிட்டு இருக்கோம். நாங்க உங்களை எந்த வகையிலுமே தொந்தரவு பண்ணல. இதுதான் ரியாலிட்டி, அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்க நியூக்ளியர் பேட்டரியை கேக்குது. ஜாக்கோ மனசு மாதிரி அவங்களுடைய நியூக்ளியர் பேட்டரியை கொடுத்துறான். அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஜாக்கோட ஃப்ரெண்டோ எப்படியோ ஜாக் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடறான். அங்க வந்து பார்த்தா போலீஸ் ஆல்ரெடி இறந்து போய் கிடக்குறாரு. அப்ப திடீர்னு அங்க ஒரு கார் வந்து நிக்குது. அவங்க ஜாக்கோட ஒய்ஃபை புடிச்சு வச்சிருக்காங்க. இத பார்த்து ஜாக்கோட ஃப்ரெண்டோ ஜாக்கோட ஒய்ஃபை விட சொல்லி சொல்றான். ஆனா அவங்களோ நீ எதுக்கு அந்த பொண்ணை பத்தி இவ்ளோ கவலைப்படுற? ஏற்கனவே அவனோட புருஷனா அவன் குழந்தையும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதை கேட்ட உடனே நம்ம ஃப்ரெண்டுக்கு செம்ம கோவம் வருது. ஆனா அவங்க சொல்றது போய் அவங்க ரெண்டு பேருமே இன்னும் செத்து போகல. ஆனா அது நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரியாதுல்ல. அதனால அவன் கண்ணை வச்சு அவனை சுடுறதுக்காக போறான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் நம்ம ஃப்ரெண்ட சுட்டுறான். அப்படியே சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. அப்ப அங்க ஒரு அட்வான்ஸ்ட் ரோபோட் ஒண்ணு வருது. அந்த ரோபோட்ஸ் எல்லாமே சேர்ந்து அவனுக்காக ஒரு காரை இதுக்கு ரெடி பண்ணிருக்கு. இத பார்த்து ஜாக் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ப்ளூ ரோபோட்டை பார்த்து உங்களை நான் ரொம்பவே தப்பா நினைச்சிட்டேன், ரொம்பவே சாரி. அங்க இருந்து அவன் கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். அப்படி கிளம்பி போகும்போது தூரத்துல அவன் ஃப்ரெண்டு கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறான். அது மட்டும் இல்லாம அங்க கார்ல நிறைய பேர் போறதையும் பாக்குறான். உடனே வேக வேகமா அவன் ஃப்ரெண்டு கிட்ட போறான். இன்னும் உயிரோட தான் இருக்கான். அப்ப அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னா உன்னுடைய ஒய்ஃபை கூட்டிட்டு போறாங்க, உடனே அவளை போய் காப்பாத்து. ஒரு இடத்துல அந்த கார் நிக்குது. அங்க இருந்து ஜாக் ஒய்ஃபும் வெளியே வராங்க. அப்ப கரெக்டா அங்க ப்ளூ ரோபோட் வருது. அவங்கள போக விடாம தடுக்குது. உடனே அது கிட்டவங்க அந்த ப்ளூ ரோபோட் கார்லயே சுட்டுறாங்க. அவருடைய சிஸ்டமையும் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அப்ப கரெக்டா ஜாக் வந்து அங்க இருக்க எல்லாரையுமே சுட்டுறான். ஆனா ஒருத்தன் மட்டும் இருக்கான். இன்னும் கொஞ்சம் விட்டா அவன் ஜாக்கையே கொன்னுடுவான். அந்த டைம்ல கரெக்டா அந்த புது ரோபோட் வருது. வந்து அவனை ஒரே அடியா அடிச்சு அவனை கீழே தள்ளி விட்டுடுது. இது மூலியமா ஜாக் பழிச்சுக்கிறான். அவனை பாக்குறதுக்காக ஜாக்கோட ஒய்ஃபும் குழந்தைய கூட்டிட்டு வரா. இப்பதான் ஜாக் முதல்ல குழந்தைய பாக்குறான். பார்த்த உடனே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இத பக்கத்துல இருந்து அந்த ஃபீமேல் ரோபோட்டும் பாக்குது. பார்த்துட்டு ஜாக் கிட்ட தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. எதுக்கு ஜாக் கடலுக்கு அந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு சொன்னான்னா அங்க அவனுக்கு சின்ன வயசுல நிறைய மெமரிஸ் எல்லாம் இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில அவன் சந்தோஷமா இருந்த காலகட்டங்கள் அது. திரும்பியும் அங்க போய் வாழணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசை. அதனாலதான் அங்க போகணும்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பான். இப்படியே இந்த படம் முடியுது. மேலும் இது மாதிரியான அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல்ல தட்டி விட்டுக்கோங்க.